அண்ணே நீங்க பேசுறது கேட்கல. இல்லண்ணே இல்லண்ணே கேட்கலண்ணே, ஏறுங்க. கேட்கலண்ணே, ஏறுங்க போலாம். ஐஷ், நம்ம அண்ணனை பிக்கப் பண்ணிட்டு வேற எங்க போலாம்? இல்லைங்க, ஃபோன் வாங்கிட்டு போயிடுவோம். அண்ணே இறங்குங்க, ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம். வாங்க இறங்குங்க. ₹12,000 brand new phone. ஐஷ், ஃபோன் க்ளோஸ் ஆக மாட்டேது. க்ளோஸ் ஆயிடுச்சு. கேஸ் கேனு. கேக்குதாப்பா? ஹலோ. கேக்குதுண்ணே கேக்குதுண்ணே. ஆட பாவி, நான் இவ்வளவு நேரம் வேற ஏதோ புளிச்சு அழுத்திக்கிட்டு மத்த ஊர்ல பேசுறத புளிச்சு அழுத்திக்கிட்டு இருக்கேன். சரிண்ணே சரிண்ணே, வாங்க. ஓகே, வாங்கிட்டேன். சரி வாங்க. இவன ரேடியோ நம்பர் சொல்லு. ரேடியோல எப்படி ஜாயின் பண்ணணும்? அது எனக்கும் தெரியாது, நோண்டி பார்த்தா தான் தெரியும். ரேடியோ வாய்ஸ் லாஸ்ட் சேனல் நே லாஸ்ட் பிஆர்வி லாஸ்ட் சேனல் போட்டு ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுங்க. என்ன ஃப்ரீக்வன்சி? 65 சிக்கன் 65. 65. ஆமாண்ணே. புரியல. ஆமாம் ஆமாம் 65. ஹலோ ரேடியோ. ரேடியோல எப்படி பேசணும்னு தெரியலையே. எல்பி அதான் எனக்கும் தெரியல. சரி வா, வண்டி எடுவோம். ஏறு, பார்த்துக்கலாம். ஏறு. நம்ம ஏதாச்சும் பிடி ஆஃபீஸர்கிட்ட கேட்டுக்கலாண்ணே. வாங்க. இது டீலர்ஷிப் போ. ட்ரெயிலர் சொல்றாங்க. டீலர்ஷிப் போலாம். அண்ணே என் ஃப்ரெண்டு தானே டீலர்ஷிப் வச்சிருக்காரு. டீலர்ஷிப் நம்ம அசோசியேஷன் நம்மள தான் வச்சிருக்காங்க. நம்ம பசங்க தான் வச்சிருக்காங்க. அதில் மெயினாக நம்ம பசங்க தான் நம்ம அசோசியேஷன் பேரில் தான் வச்சிருக்காங்க. லேண்ட்கார் அசோசியேஷன். லேண்ட்கார் பசங்க வச்சிருக்கேன். ஆமாண்ணே, நம்ம பேரில் தான் வச்சிருக்காங்க. விசாரிச்சிட்டேன். நம்ம பசங்க தான். சரி சரி. சாரப்பாம்பும் நம்ம பாம்பும் அண்ணாச்சி வச்சிருக்காங்க. பாக்ஸர் படம். ஓகே ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு. இது வேற. நம்ம பசங்க தானே சார். கேக்குதா உங்க பேர் சார்? சார் உங்க பேரு? வணக்கம். என்னப்பா இது யாரு? யாரு? என் அங்கிள்ன்ட்டீங்க. நாங்க என் பேரு ஜேட் பாய். நீங்க யாரு? என் நண்பன் சாரபாம்பு இருக்கானா? சாபரி புல்வெளி. சரி, சாபரி கார் வேணும் உடனே. சேபரி கார் வேணும்.
அது ஸ்டாக் இல்ல. என்ன நீ என்னாச்சு? ஸ்டாக்கு கூட போட மாட்டேன். அதான் இருக்குது. சரி, ஃப்ரீவே எடுத்துக்காட்டு. பைக்கு தானே அது, இல்லை வேற ஏதாவது? ஆமாண்ணே ஆமாண்ணே, ராயல் என்ஃபீல்டு மாதிரி இருக்கும்ல, புல்லட் மாதிரி அது. அது அது இருக்கா? அதை எடுத்துக்கூட அப்படியே ஜம்முன்னு அப்படியே இன்னொரு பொண்ணு பார்த்து குடிச்சுன்னா பின்னாடி வச்சுட்டு போட்டு போவேன். கட்சி வரைக்கும் நமக்கு ஒரு பொண்ணுலாம் மாட்டாது, நான் தான் பின்னாடி உட்காருவேன், பயப்படாதீங்க. ஓடி போய். ஏய், என்ன காரு வண்டி எடுத்து மட்டும் கொடுல, வித்து கொடு, கையில கொடுல, சாவி கொடுல. சாவி கொடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் மாத்துங்க. சரி, ரேடியோல சுத்தம் ஒரு இடத்துல இல்லை, பைக் வேணும், தருவியா மாட்டியா? ஏய், ஃப்ரீயா தராதடா, எனக்கு பில்ல போட்டுக்கோ. நீ என்கிட்ட 10 லட்சம் காசு கொடுத்துரு, பில்ல போட்டு அந்த 10 லட்சத்தை நீயே எடுத்துக்கோ, ஓகேவா? அவ்வளவுதான் 52,14,000 வச்சிருக்கீல்ல? ப்ராஃபிட். இரு இரு இரு, டிஎல் ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஏய், இவன் இப்படிதான்டா. ஏய், கிளம்புடா. ஏய், இடத்த காலி பண்ணலாம், வண்டி வரலாம். சரி, மனசாட்சியே இல்லாத இருறான். 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு வந்து இந்த காரை வாங்கிட்டு போறட்டாரு இப்போட அங்கிட்டு. ஐயா அந்த ஸ்ட்ராபெரி கார் எவ்வளவு? சாப்ரி கார் எவ்வளவுன்னு சொல்லிடு, அதையும் சேர்த்து வாங்குறேன், சிங்கிள் பேமெண்ட்ல வாங்குறேன். ஸ்ட்ராபெரி கார் எவ்வளவு? சிங்கிள் பேமெண்ட்ல 23 அது லட்சத்தை 13. தூக்கிட்டு வந்து வாங்குற மாதிரியா? அதான் உன் மூஞ்சில விட்டு இருந்துட்டு 2 வண்டி வாங்கிட்டு போறேன்னா இல்லையா இருப்பார். எடுத்துட்டு வாங்கிட்டு போறோம் பாரியா? எங்கிட்டயாவாயா காசு கேக்குறேன்? என் மாப்பிள்ள எனக்கு தருவாயா? போயிட்டு வா அப்படிங்கிறான் பாரு அவன், அவ்வளவு கொழுப்பு இருக்கு அவனுக்கு. என் மாப்பிள்ள சாரப்பாம்பு எனக்கு 14 லட்சம் தருவாயா? சரி, சிட்டி எழுப்பு, ஐடி கார்டு வாங்குறான். பெரிய வீம்புக்கு டைலாக் பேசினா மட்டும் வேலை செய்யணும், காசு சம்பாதிக்கணும். 23 லட்சம் இல்லைங்க, என் மாப்பிள்ள பாம்புட்டு ஒரு 10 லட்சம். அவன்கிட்ட காரை வாங்கிக்கலாம். லொகேஷன் சிட்டி. காசு கேட்டா இல்லன்னு நீங்க காரை வச்சுக்கணும்ன்றவாங்க. ஆமாண்ணே, இல்லைங்கண்ணே, பாம்புட்ட கார் 2 காரையும் வாங்கிட்டு வரேன் பாருங்க. உங்களுக்கு எனக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒரு பைக், எனக்கு ஒரு பைக்கு. என் மச்சான் இருக்கானே, மச்சான் இருக்கிற வரையும் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை. டீலர்ஷிப் போ. டீலர்ஷிப் போவா, சிட்டியால் போவா? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இந்த பையன் இதுதான் பண்ணுவான், சிட்டிகள் போ. இவன் காசு தான் கேட்பான்னு நான் சொன்ன மாதிரி காசு கேட்டான் பத்தியா? நீ 52 லட்சம் வச்சிருக்காரு, ஊர்ல மொதல் பணக்காரரே ஒரு தானே. அதான்டா. எல்லாம் அப்படிதான் கைஸ், எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. என்னடா இவனுங்க ஆதார் கார்டுக்கும் காசு வாங்குறானுங்க, என்ன அங்க ஓடுது? என்னன்னே பண்றது, வாங்க போலாம். கையில ஒரு 9,000. அண்ணே 13,000 தான் இருக்கு. இவனு ஒரு தடவை குதி நீ. சரியாயிடுச்சு வா, அப்படியே எல்லாத்தையும் எடுத்து பண்ணுவோம். இல்லைங்கண்ணே, நான் அந்த ட்ரெஸ் ஷாப்ல போய் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். ஓகே, கடை அப்படி. போலீஸ்கார் இருக்காருண்ணே, அவர்கிட்ட கேட்போம் காசு.
என்னண்ணே ட்ரெஸ் விலை 5000 ரூபா வச்சிருக்கானுங்க. இவனே முடி எங்க வைக்கிறது, எப்படி வைக்கணும்? அது ஸ்லாஷ் டாய்ஸ். ஆஹா, எதுல வாங்குறதுன்னு கேட்டேன். அதுவானே இந்த ஒரே செகண்ட்ண்ணே. நான் என் ட்ரெஸ் மட்டும் இந்த வாங்கிட்டு இருக்கேன். பார்த்து. என்ன இது? Hats and caps ல இருக்கு. அப்புறம் பண்ணி வாங்கண்ணே போலாம். என்ன அப்படிப்பட்ட காசு இன்னைக்கு? அடுத்து எங்கண்ணே எங்க போவோம்? போறது? அண்ணே டீலர்ஷிப்ல கையில போயிட்டு காசு இல்ல. அந்த ஆள்கிட்ட எந்த ஜாப்ல அதிகமா காசு வருதுன்னு பாப்போனே, கேப்போனே. ஓகே. பின்னாடி யாரோ வராங்க. அக்ஷரே அண்ணாச்சி, அண்ணே என்னண்ணே இது? அப்பா, எங்கண்ணே போனாரு? சரி விடுவா, அப்படியே ஒவ்வொரு தேவை போய் நம்மளே பண்ணுவோம். பின்னாடி இருக்க பேருக்கு சொந்தக்காரட்டாரு. சத்தமா பேசு, பொறுமையா கேட்கு. சத்தமா சத்தமா பேசு. கேட்கலடா நீ பேசுறது, சத்தமா பேசு. அசோசியேஷனோட ஓனருக்கே ஒரு கார்டு தர மாட்டானே. சரி விடு போ, என்ன பண்றது? எவனே அப்படியே போ. இப்போ வண்டி கூட நான் ஓட்டுறேன், ஏதாவது செஞ்சு ஃபுல் பண்ணிக்கோ. இவர் வரானே இல்லைங்க, 2 மினிட்ஸ்னு போட்டுருக்காரு பாருங்க ஃபேஸ்புக்ல. ஏன் வந்தா மட்டும் என்ன காசு தர போறேன்? நான் தரமாட்டேன்டா. போடா. அதையாச்சும் கேட்டுருவோம். கை சொல்லுக்கு ஒரு 50,000 தேதி. ஏய் 5 பைசா தரமாட்டேன்டா அவன். சரி எந்த ஜாப்ல இது வருதான்னு கேட்டுட்டு ஒரு ரிப்பேருக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம் அந்த ஆள்கிட்ட. அந்த ஆள்கிட்ட இவ்வளவு தூரம் வந்துட்டு எனக்கு ஆனா என் மனசு ஆறாதுனே. வெயிட் பண்ணுங்க. சரி சரி, ஏதோ ஒன்று உன் ஆசைக்கு. இவனுக்கு மட்டும் கார் கிடைக்குது. ஸ்ட்ராபெரி இதானே இந்த சபரி சீஸ் சபரியா?
ஓ பாக்ஸரே சி அண்ணாச்சி இது என்ன இங்க வாய எங்கேயா ஓடுற கை செலவுக்காச்சும் ஒரு 1,00,000 குடியா அண்ணாச்சி கை செலவுக்காச்சும் ஒரு 1,00,000 கொடுங்க ஐடி 20 20க்கு 1,00,000, 19க்கு 1,00,000. சரியா? 2,00,000 தான் அதுவும் கஞ்சப்படாத அண்ணாச்சி அவருக்கு 1,00,000 19க்கு ஒன்றும் இல்லை ஃபோன் எடு அண்ணாச்சி ஃபோன் ஏய் எடுத்து பேங்க் ஓடுறா. ட்ரான்ஸ்ஃபர் சரி எந்த ஜாப்ல அதிகமாக காசு வரும் எந்த ஜாப்ல அதிகமாக காசு வரும் நம்பரா சரி ரைட் ஒரு 2 ரிப்பேர் கிட்ட இருந்தா கொடுங்க ரைட் விடுங்க வேணாம் அண்ணா என்ன அந்த வண்டி எடுத்துட்டீங்க பண்ணுங்க இந்த வண்டி உள்ள விடுறேன் வாங்க 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 போலாம் ரிப்பேர் கிட்ட மெக்கில் தான் வந்தாங்கடா அப்போ. சரி முதல்ல லொக்கேஷன் போய் ஜாப் போய் பண்ணி பார்ப்போம்டா நினைறான். அதான் நம்பர்ல இது வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன் சரி போ. வண்டி முதல்ல எடுக்கணும்னு நம்பர் நினைக்கிறேன் எங்க இருக்குன்னு பாரு. அண்ணே நம்ம நம்பர் தானே நம்ம நம்பரு நம்ம பழைய நம்பர் தானே வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன் எடுத்து போய் பார்த்து ஓகே சொல்லலாம் ஓகே. எனக்கு தெரிஞ்ச அதே நம்பர் தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் நினைக்கிறேன் ரெண்டல் எதுக்கு வண்டி எடுக்கணும்னு பார்த்துக்கலாம் அப்படியே உள்ள விட்டுறா. போங்க போங்க என்ன அண்ணன் போக்கல போறாரு ஜஸ்ட் மிஸ் பண்றதுல லைட்டா டயர் வலிக்கிருச்சு லைட்டா கோளாறு ஆயிடுச்சு நண்பர்களே வேற ஒண்ணுமில்ல
வாட்ஸ் திஸ்? இதான் ட்ரக்கர் லாஜிஸ்டிக்ஸ்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ஒரே வந்து பண்ணுவோம் வேலையை. அண்ணே லம்பர் வேலை எங்கனே போய் எடுக்கணும்? அங்க நம்ம அங்க டெலிவரி பண்ணிருக்கோம். நான் போய் எடுத்துட்டு வந்துட்டா? இந்த வண்டியில எப்படி போவேன்? நான் அப்புறம் எப்படி லோட் பண்ணுவேன்? எப்படி போறது? இந்த வண்டியை லோட் பண்ணிட்டு போறான். சரி ஓகே. பண்ண போலாம். இவனே இது பண்ண மட்டும் ஒரு இது இருக்கு பாரு. புரியலண்ணே. பண்ண போலாம். என்ன இவ்வளவுதான் லோட் பண்ண முடியுதா வண்டியில? இல்ல இல்ல, நீ சும்மா நிக்கிறீங்களா அதனால பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. அங்க அந்த அந்த ஒரு 2 மரம் ஷெட்டுக்கு நடுவுல போய் பாரு. அவ்வளவுதான் நண்பர்களே, நம்ம ஜாப் எடுத்தாச்சு. அண்ணே லைட்டா மூவ் பண்ணுங்க. அவ்வளவுதானே, வாங்க போலாம். இதான் எடுத்த மாதிரி. நான் வந்துட்டு 3 எடுத்தேன். ஓகே ஓகே.
சரி, இந்த ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு மற்ற சைடு ஜாப் பண்ணி கொடுப்போம். ஆ ஆ சரிண்ணே. இவனே, இது சாப் பண்ணதான் இருந்தா இது தேர்ஸ்ட் இந்த பாரு பாரு. புரியலண்ணே. சொல்றான். சரிண்ணே. வண்டி எடுங்க. போலாம். அடுத்து என்ன செய்ய பார்க்கறதா லொக்கேட் ஜாப் லொகேஷன். ட்ரக்கர் இருக்குண்ணே, மைனர் இருக்கு. வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் கலெக்டர்னு ஏதோ புதுசா இருக்குண்ணே, அது பண்ணி பார்ப்போமா? அது கார்பேஜ் தான் அந்த நேம்னு நினைக்கிறேன். கார்பேஜ் மேன் சொல்லி ஒன்று தனியா இருக்கு. ஃப்ரூட் பீக்கர்னு ஒன்று இருக்கு, அது பண்ணி பார்க்கலாமா? மணி லாண்டர், கார்பரேட் என்டர், நிறைய இருக்கு இதுல புதுசு புதுசா. வண்டி அப்போ மாதிரி நிப்பாட்டுங்க, நான் அன்லோட் பண்றேன். அண்ணே ஃப்ரூட் பீக்கர்னு ஒன்று இருக்கு, அது பண்ணி பார்க்கலாமா? மைனர் போவோம் ஃபர்ஸ்ட். மைனரா? ஓகே. மைனருக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா? சரி, ஃப்ரூட் பிக்கரே போவோம். வெயிட் பண்ண லொக்கேட் பண்ணுது. ஃப்ரூட் பீக் அப்படியே நிப்பாட்டுங்களா, நான் அண்ணே பார்க் போடுங்க. பார்க். ஏய், இது பார்க் பண்ண முடியலடா. அப்போ நான் ஹெட் வாஷ் தான் பண்ணிட்டு வரணுமா? சரி வெயிட் பண்ணுங்க, ஹெட் வாஷ் பண்ணிட்டு வரேன். போலாண்ணே. என்ன வண்டி காணோம்? வண்டி எவ்வளோ போச்சு? தெரியல, வாங்க இங்கே தான் கெராஜ் இருக்கு, கெராஜில் போய் கெராஜ் இருக்குண்ணே, வாங்க. ஃப்ரூட் பிக்கர் போகிறோம். மாண்டோவா மாதிரி கிட்ட வருது. வாங்கண்ணே, வாங்கண்ணே பண்ணி பார்ப்போம். இப்போ நீ பண்றே இல்ல, உன்னோட தேர்ஸ்ட் பார் லோடிங் பாரா மாறிடுது பாரு. அப்படியா என்ன? செக் பண்ணி பாரு.
இல்லையானே? எனக்கு தேர்ஸ்ட் அந்த அது தண்ணி குடிக்கிற அந்த பாரு லோடிங் வர மாதிரி. தெரியலையே, பெரிய மண்டைக்கு மட்டும் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மாறலையே. எனக்கு அப்படிதான். இதுக்கெல்லாம் என்ன பட்டன் வச்சா நல்லா இருக்கும். ப்ரெஸ் N2 இது பண்ற மாதிரி. இது எங்க போய் நான் செல் பண்ணணும்? ஷாப்டா வெயிட் பண்ண 2 பாக்கெட் எடுத்துட்டு போவோம். ஓகேண்ணே. இதுக்கு என்ன ப்ரஷ் எண்ணெய் அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும்ல? ஆமா. கமாண்ட் போட்டு போட்டு வாங்க போலாமா? நீ அண்ணே மண்டை வெடிச்சு வந்தா பேக் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் போயிட மாட்டேங்கிறேன். போயிருச்சா என்ன? ஆமா. ரைட்டு. கேக்குதா? கேக்குதுண்ணே. பக்கத்துல ஏதாவது ஒரு ஃபுட் ஷாப்பு ரெஸ்டாரண்ட். சிட்டிக்குள்ள தானே இருக்கு. போ 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 போயிட்டு இதை சேல் பண்ணி பார்ப்போம். கையில் ஆனால் எனக்கு இன்வென்ட்ரியில இல்லை. பேக்கடு ஃபுட்ஸ் ஃபுல்லாகவே 0. அருமை. இதுக்கு ஹைவேஸை பிடிச்சி போனால் ஈஸியாக போயிடலாமா? இது சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த இதுல நேரா போனோடனே இந்த ஃபுட் ஷாப் வந்துரும்ண்ணே. நேரா போய் லெஃப்ட் எடுத்தோடனே இந்த ஃபுட் ஷாப் வந்துரும். அதுதான் போற இப்படி. ஓகே ஓகே போ.
அண்ணே அண்ணே சேல் பண்ண முடியலண்ணே. ரெஸ்டாரண்ட்னா இங்கே தான் கிடையாது. இங்கே ரெஸ்டாரண்ட்ல இங்கே சேல் பண்ண முடியல. அது ஃபுட்டு, அது அவங்களுக்கு ஃபுட்டு பிஸ்னஸ். நம்மளால ஒன்றும் ஒன்றும் எனக்கே காட்டுது. புரியல. செல்லு ஃபுட்டுன்னு போட்டா எனக்கே பிளேயர் ஐடியெல்லாம் காட்டுது. ஏன் ஆமா, ட்ரை பண்ணி போ. வரலண்ணே. யூ ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஃபேக்ஷன். வாங்க போலாம். ஃப்ரூட் செல்லர் வா, என் பின்னாடி வா. ஃப்ரூட் செல்லர் நான் காட்டுறேன். வாங்க. இங்க இருக்கானா? இது மண்டை வெடிச்சிட்டு வந்தா போயிடுதுடா. கையில இருக்கிறது எல்லாமே போயிடுது. 2 பாக்கெட்டுக்கு வேறு 1000 ரூபா தானே தரையான். 1048 ரூபா தங்க தானே. பிசினாரி ஒழுங்கா தந்தா தான் என்ன வேண்டாம். ஊருக்கு தான் புதுசாக தானே. வலியுண்ணே. அவனைய பாத்துக்கிறேன்டா. வாங்கண்ணே போவோம். ஏய் மண்டை வெடிச்சிட்டு வந்தா கையில இருக்கிறதுலாம் காலி. ரைட்டு. லொக்கேட் போட்டு பாருங்க. அடுத்து என்ன ஜாப் போலாம்? அடுத்து என்ன ஜாப்ல போலாம்? உன் காரோட கீஸ் கொடு எனக்கு. ஏறி உட்காந்து அடுத்து மைனர் பண்ணி பார்ப்போம். ஐடி 12. மைனர் இங்க எங்கேயும் இருக்கும். அதுக்கு ஏதாச்சும் கார் கீர் எடுக்கணும். அங்க போய் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு? அண்ணே இங்க எப்படி இங்க என்னண்ணே இருக்கு? ஆமாண்ணே இங்க எவ்வளவு நிக்கிறானே. என்ன தெரியுமா, நானும் புது அங்க என்னமோ இருக்கு பாருண்ணே. லாக் பண்ணிடுறேன் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு. எவனா திருட்டு போய் திருடிட்டு போயிருப்பாரு. எங்கண்ணே போனோம்? போனோம். அம்மா மைனிங் பண்ணி ஒருத்தர் கிளம்பணும். ஃப்ளைட்டு பிடிச்சிருமா?
ஆ அதான். சரிண்ணே. ரைட்டு. அண்ணே 1200 தானே தரியான். இவ்வளவு தூரம் ஓட விட்டுட்டு உங்களுக்கு பெரிய மண்டனே, ஓடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே உங்களுக்கு. இவனும் அது கதை கூட பிசினாரியா கெட்ட தானே இருக்கான். டைமண்ட்னு வருது பாரு, அது எங்க அது என்ன பண்ணும்? கோ கெத்து டைமண்ட் தெரியலையே. அது ரேரா கிடைக்கும் போல, அது எங்கேயோ போய் விக்கணும் போல. ஓகே தெரியல. சரி வா போலாம் அவ்வளோதான். சரி ரைட் வாங்க. இருங்க போலாம். பீச்சுக்கு ஏதாச்சும் போய் ஓகேண்ணே. மற்றதெல்லாம் அப்புறம் வந்து பார்ப்போம். சரிண்ணே. சரிண்ணே, நான் அப்படியே ஃப்ளைட் ஏறுறேன்.